செட்டிநாடுங்கிறதே ஒரு பாரம்பரியம் மிக்க பாரத நாட்டில் ஒரு முக்கியமான இடம். நீங்கள் வீடுகள் பூரா பார்த்தீங்கன்னா 100க்கு 100 வீடும் தேக்கு மரம் இல்லாத வீடே இருக்காது. தன் குடும்பத்தில் பிரிகிற போது தன் குடும்பத்தார்கள் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டாங்க. மன்னன் கடன் தேவைன்னா நகரத்தார்கள்ட்ட போய் கடன் அப்பவே மணி லெண்டிங் பிஸ்னஸ். செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு பாடுவாங்க. கொப்படையம்மன் கோயிலை கும்பிடாதவர்களே இருக்க முடியாது. அது மிக பிரசித்தி பெற்ற தெய்வம். இன்னைக்கு திருப்பதிக்கு பிறகு ஒரு கூட்டம் நீங்க பார்க்கணும்னா அந்த கோயிலை பார்க்க. கோடி கொடுத்த கொடஞ்சன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம். எந்த காலத்துல கோடி? 1940 அவருடைய மரணத்தில் டெல்லியில் இருந்து அவர் பிரதமர் நேரு ஜனாதிபதியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அழகப்பா கல்லூரி, அழகப்பா பல்கலைக்கழகம், அவர் ஒரு கொடை வள்ளல். நம்ம படிப்பை கெடுத்தது அவர் தான். ஏண்டா படிக்கிறாங்க வாங்குற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறவர் 21 வயதுல தன்னுடைய கேரியரை ராஜாஜி அவர்களுடைய திக்கற்ற பார்வதியில் ஆரம்பிச்சாரு. இப்போ 82 தாண்டி இப்போவும் நாடகங்கள் எழுதிட்டு இருக்காரு ஐயா. தயாரிப்பாளர், கதை வசனகர்த்தா, இயக்குனருமான காரைக்குடி நாராயணன் ஐயாவை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஆமா ஐயா, இப்போ இது எங்க ஊர் கதை அப்படிங்கிற ஒரு தலைப்புல, நல்ல தலைப்பு. ஆமாங்க ஐயா. அதுல இந்த பி குட் சேனலுக்காக நாங்க இது பண்றோங்க. சரி, நன்றி. இப்போ இந்த செட்டிநாடு அந்த வழக்கங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, இது என்ன அப்படிங்கிறது, ஏன்னா நீங்க செட்டிநாட்டே போறதுனால அது கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்குன்றதுனால தான் உங்ககிட்ட வந்தோம். அதை பற்றி, அந்த மனிதர்கள் பற்றியும் அதை சார்ந்த கலையை பற்றியும் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன். அது செட்டிநாடுங்கிறதே ஒரு பாரம்பரியம் மிக்க பாரத நாட்டில் ஒரு முக்கியமான இடம். ஒரு குறுகிய ஒரு 40, 50, 60 கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 120 ஊர்கள் அடக்கியது. அவ்வளவு ஊர் அடக்கிறது. சும்மா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கிராமம் மாதிரி இருக்கும், அது ஊர். ஆனால் அது ஊர், ஒரு சின்ன கிராமம் சொல்லுவோம். ஒவ்வொரு வீடும் ஒரு ஊராக இருக்கும். அதாவது இங்கேருந்து பின்கட்டுக்கு போகிறதுக்கு குறைந்தது 10 நிமிஷம் நீங்கள் நடந்து போகணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே பின்னால் போக முடியும். கட்டடங்களை ஏன் அப்படி கட்டிக்கிட்டாங்கன்னா, வெள்ளத்தில் அந்த கீழே இருக்கிற இடத்துல கட்டப்பட்டது பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி படியை வச்சு தான் மேலே தூக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லா வீடுகளும் பண்ணி உட்கார்ந்த உடனே முதல்ல திண்ணை, வருகின்ற உட்கார்றது, ரோட்டில் உட்காந்துக்கிட்டே பேசுவாங்க. அதை ஒட்டி உள்ளே போனோடனே என்ன பண்ணுவாங்க, வளவும்பாங்க. வளைந்து இருக்கிறதுனால அது ஹால்னு நம்ம சொல்கிறோம். அதை ஜென்ரலாக அங்கே பெண்கள் படிக்காதவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஹாலை ஆளு விடும்பாங்க. ஒரு முகப்பு, அதாவது இந்த திண்ணையை ஒட்டி உள்ளே போனால் முகப்பு, முகப்பை ஒட்டி உள்ளே போனால் ஹால், அதுதான் ஹாலு விடும்பாங்க. அதை ஒட்டி பின்கட்டும்பாங்க, அப்புறம் மூணாங்கட்டும்பாங்க, அப்புறம் கொல்லைப்புறம்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வீடு ஒரு தெரு போற வரைக்கும். அதனால அந்த காலத்துல கல்யாணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கு போற பழக்கமே கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் அந்த வீடு தாங்கும். கல்யாண மண்டபத்தை வீடு மாதிரி. அது காரைக்குடியினுடைய மிகப்பெரிய பாரம்பரியம். அந்த கட்டடங்கள் செங்கல், அதுக்குன்னே அங்கே ஒரு சூளை வச்சு அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருந்திருக்காங்க. அந்த கட்டடங்களுக்கு கட்டுற செங்கல். அடுத்தது நீங்கள் வீடுகள் பூரா பார்த்தீங்கன்னா 100க்கு 100 வீடும் தேக்கு மரம் இல்லாத வீடே இருக்காது. சரி, இவ்வளவுக்கும் தேக்கு மரம் எங்கே இருந்துச்சு? இவ்வளவு பெரிய வீடுகளுக்கும் ஒரு ஊரில் 100 வீடு வச்சா கூட 40, 50 ஊரில் எத்தனை ஆயிரம் வீடு. ஆனால் இதுக்கெல்லாம் முந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை எப்படி நம்புறதுன்னு தெரியல. ஆனால் அது வரலாற்று உண்மை. அதாவது அயல்நாட்டிலேருந்து உங்களுடைய சம்பாத்தியத்தை தேக்கு மரமாக வாங்குறது. ஏன்னா இந்த கடல் கடந்து வாணிபம் பண்ணவங்க இவர்கள் அத்தனை. இந்த நகரத்தார்கள் ஆகப்பட்ட அந்த செட்டிநாட்டு மக்கள் இந்தியாவை நம்பி முதல் வாழலை. அதாவது காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கப்பலில் போனார்கள். அதனால தான் காவேரி பூம்பட்டினத்தில் பட்டணத்தார் நகரத்தார். பட்டணத்தார்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் காதற்ற ஊசியும் கடைவழிக்கு வராதுகான்னு தூக்கி போட்டுட்டு துறவியானார். அவர் வாழ்ந்த காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து எல்லோரும் கப்பலில் போனாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அரிசி, புளி, மிளகை, கிட்டத்தட்ட மளிகை கடை வேலை பார்த்தாங்க. இது 2500 ஆண்டு கால வரலாறு, காரைக்குடி வரலாறு. இன்னைக்கு நேற்று வரலாறு. 2005 போகிற போது என்ன பண்ணிட்டாங்க, தன் குடும்பத்தில் பிரிகிற போது தன் குடும்பத்தார்கள் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டாங்க. திரும்பி வருவேனா என்னன்னு தெரியாது. போகிறேன், கடலில் போகிறேன், திருப்பி வருவேனா மாட்டேனா, எனக்கு துணை
செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு பாடுவாங்க. ஓ. ஸோ முருகனை கொண்டாடினாங்க. போய் இப்படித்தான் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இந்தோனேஷியா, அவங்க போகாத ஊர்களே கிடையாது. அது என்ன காரணம் இங்க விட்டுட்டு அங்க? இல்லை, அவங்களுக்கு வணிகம் அங்கே தான் இருந்துச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த நகரத்தாருடைய காலம், இப்போ காரைக்கால் அம்மையார் நகரத்தார். ஓஹோ. பட்டினத்தாரும் ஆமாம், அதாவது 63 நாயன்மார்களில் 3 நாயன்மார் நகரத்தார். ஆரம்ப காலத்தில் பல்லவ நாட்டில் இருந்து சோழ நாட்டுக்கு வந்தாங்க. சோழ நாட்டில் என்ன பண்ணாங்க, சோழனுக்கு கடன் கொடுத்தாங்க. மன்னன் கடன் தேவைன்னா நகரத்தார்கிட்ட போய் கடன் அப்போவே மணி லெண்டிங் பிஸ்னஸ் அவங்க அதில் தான் தான் பாப்புலர் ஆக்கினாங்க. பாப்புலர் அப்போ இவங்க பாப்புலர் ஆனோய் மன்னனுக்கே கடன் கொடுக்குற நிலைமை வந்ததில்ல. அப்படின்னு மன்னன்கிட்ட போய் முறையிட்டாங்க. நீ மட்டும் தங்க கதவு வச்சுருக்க அரண்மனைக்கு, கடன் நாங்கள் கொடுக்குறோம்ல, எங்கள் வீதிக்கும் எங்கள் நகரத்தார்கள் தங்கத்தில் கதவு வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கொடுத்தாரு. ஸோ சோழன் காலத்தில் மன்னனை போல தனக்கு சமமாக மரியாதையை வாங்கினாங்க. அது யாருன்றது அப்படி அந்த காலம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு கால வரலாறு. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வரலாறு. அங்கே இருந்து என்ன பண்ணாங்க, காவேரி பூம்பட்டினத்திலேருந்து கப்பல்லையும் அதுலேயும் இதுலேயும் போய் அயல்நாடுகளில் செட்டில் ஆனாங்க. சிலோனுக்கு போனாங்க, மலேசியா போனாங்க, எங்கெங்கே செய்கோன் போனாங்க, எங்கெங்கேயோ போனாங்க. போய் என்ன பண்ணாங்க, தனக்கு வர வேண்டிய வருமானத்தை தர முடியலைன்னா அதற்கு பதிலாக தேக்கு மரத்தை வாங்கினாங்க. நீ காத்தர வேண்டாம், தேக்கு மரம் முடியாது. தேக்கு மரத்தை இவர்கள் பேரெழுதி அங்கேருந்து கடலில் போட்டு விட்டாங்க. அது எப்படி இங்கே சேர்ந்துச்சுங்கிறது நான் இன்னமும் யோசிச்சு பார்ப்பேன். அப்போ அது போட்ல எல்லாம் எடுத்துட்டு வரலையா? எப்படி கடலில் போட்டு இனிஷியல் போட்டுருவாங்களா, யாருக்கு சொந்தம். கரெக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து கீழக்கரை பக்கம் நிற்கிறவங்க கரெக்டாக ஒதுங்குமா, அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வண்டியில் போவாங்க. இது நான் படித்தது, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத ஒரு காலம் எப்படி இது எப்படி நிற்கிது கரெக்டாக புரியல. அது எப்படி எனக்கு இன்னும் புரியும். ஆனால் இது வரலாறுன்னு எழுதுறாங்க. அந்த மரங்கள் வந்துருமா, அவங்கவுங்களுக்குள்ள மரத்தை கொண்டு போய் வச்சு தேக்கு மரத்தில் வீடு கட்டினாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 100க்கு 100 வீடுகளும் தேக்கு மரத்தால் தான் இருக்கு. அதாவது இன்னைக்குள்ள நாகரிக வளர்ச்சியில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் இன்னுங்க வாழ போகிறோம், அது குடும்பத்துக்குள்ளே முந்தி இருந்த ஒற்றுமையெல்லாம் போனோன்னு என்ன பண்ணாங்க, தேக்கு மரத்தை மட்டும் பிரித்து விற்றுவிட்டு அதுக்குள்ளே காசை எடுத்துட்டு வீடு வீடை தனியாக கட்டி அதை விற்று வீடு கட்ட ஆரம்பித்தாங்க, தனித்தனி வீடு. அதான் முதல்ல ஒற்றுமையாக இருந்தாங்க. நகரத்தாருடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குடும்ப ஒற்றுமை. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே 6 சகோதரர்கள் 6 பெண்கள் வீட்டுக்குள்ளே வாழ்கிற அப்போ ரொம்ப எளிதாக இருந்துச்சு. அதான் என் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில், அதாவது அம்மன் சன்னதி, கொப்படையம்மன் கோயிலை கும்பிடாதவர்களே இருக்க முடியாது. அது மிக பிரசித்தி பெற்ற தெய்வம். காரைக்குடியில் கொப்படையம்மன் கோயில். அதாவது நீதிபதி சோனா என்ற சொக்கலிங்கம் என்ன பண்ணுவார்னா, அந்த கொப்படையம்மனை கும்பிடாமல் அடுத்த வேளைக்கு ஒரு சோறு கூட திங்க மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் நீதிபதி சொக்கலிங்கம். அப்படிப்பட்ட கோயிலுக்கு எதிர என்னுடைய வீடு. இந்த பக்கம் சிவன் கோயில், நான் படித்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளிக்கூடம், இந்த பக்கம் முத்தாளம்மன் கோயில். இதுக்கு மத்தியில் என் வீடு கொப்படையம்மன் கோயிலில் வாசலில் ஆரம்பித்தது, முத்தாளம்மன் கோயிலில் தான் முடியும். கிட்டத்தட்ட 2 ஃபர்லாங் அப்படி உள்ள 1.5 சுற்றி சுற்றி போகணும். ஆனால் அன்னைக்கு 4 அண்ணன் தம்பி ஒன்றா இருந்தாங்க, கூட்டு குடும்பம். அதெல்லாம் செதஞ்சு போச்சு. அதாவது 1970-75க்கு அப்புறம் ஒருவருக்கு ஒற்றுமை இல்லாமல் அதெல்லாம் அவ்வளோ ஒற்றுமை அது வரைக்கும் இருந்தாங்க. அதாங்க பெரியவர்கள் கட்டி காத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாகரிக வளர்ச்சி வந்தோடனே நான் தனியாக போகிறேன், நான் தனியாக இருக்கேன் இருந்து அந்த நகரத்தார்களுடைய ஒற்றுமையால் தான் இவர்களுக்கு பெரிய பலம் இருந்தது. அந்த ஒற்றுமை செதஞ்சு போச்சு. அதாவது இந்தியெல்லாம் பொதுவாக காரைக்குடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரனை மதிக்கவே மாட்டாங்க, மனுஷன் வீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது எவன் ஒருவன் அந்த ஊரை கட்டி காப்பதற்கோ அல்லது ஊருக்கு தான் சொன்னால், நீதிபதி சொன்ன வார்த்தை, டே நான் சொல்லிட்டேன்னா ஐயா சொல்லிட்டீங்க கேட்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு மரியாதை உள்ளவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அது மனுஷன் விடப்பா, அவர் சொன்னதை கேளுப்பா, பணமே தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கிறது என்னென்னா, மனுஷன் விடலாம் போச்சு. இப்போ பணம் இருக்கா அவன் தான் மனுஷன் அப்படின்னு கொண்டாட்டான். ஆனால் அந்த காலத்தில் பணத்தை விட அவனுக்கு மரியாதை, அவன் வாழ்ந்தது, அவனுடைய கௌரவம். காரைக்குடிலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க பிள்ளையார்பட்டி. ஆமாம். இன்னைக்கு திருப்பதிக்கு பிறகு ஒரு கூட்டம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த கோயிலில் பார்க்கலாம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அது எங்கள் செட்டிநாட்டில் மொத்தம் 9 கோயில்களை சேர்ந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம். 9 கோயில்.
அதை வந்து நகர கோயில்னு நம்ம சொல்லுவோம். நகரக்கோயில். அதாவது அந்தந்த கோயில் உள்ளவங்க சகோதர சகோதரிகள். அதே கோயிலுக்குள்ள பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த கோயில் என் குடும்பம் இருக்கு, அந்த கோயில் அந்த குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் நான் பெண் எடுக்கக்கூடாது, நான் பெண் கொடுக்கக்கூடாது, நாங்கள் சகோதரர்கள். ஸோ இன்னொரு கோயில் பெண்ணை தான் எடுக்கணும். அது மாதிரி 9 கோயில் இருக்கு. இந்த 9 கோயில் சேர்ந்தது தான் நகரத்தார்கள் கம்யூனிட்டி. நீ முதல் வார்த்தை உங்களுக்கு கல்யாணம் பண்ணா பையன் எந்த கோயில்னு கேட்பாங்க. அப்படியா, சரி பரவாயில்லப்பா, பொண்ணு அந்த கோயிலப்பா. அப்படிமா, அதே ஐயோ அதே கோயிலுப்பா அப்படின்னு வட்டி. அது எப்படி அந்த பழக்கம் வந்தது? ஒரு ஒரு அது மாதிரி கிட்டத்தட்ட நகரத்தாருடைய வாழ்க்கை முறை ஆரம்பிக்கிற போதே இப்படி ஒரு பண்பாடா பிரிச்சு ஒரு 9 கோயில்னு இந்த நகரத்தார் கம்யூனிட்டியை பிரிச்சுட்டாங்க. இந்த கோயில் உள்ளவங்க இவங்க, இந்த கோயில் உள்ளவங்க இந்த கோயிலேருந்து. அதே மாதிரி நாங்க இருக்கிற கோயில் பிள்ளையார்பட்டி. அந்த கோயிலோட இப்ப ராஜா சார் இருக்கிற கோயில் வந்து எங்களுக்கு அண்ணன் தம்பி மாதிரி. அங்க பொண்ணு எடுக்க அது மட்டும்தான். 9 கோயில் 2 கோயில் அண்ணன் தம்பி மாதிரி. மற்ற 8 கோயில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி கோயிலை வைத்து தான் உங்களுக்கு கல்யாணம். அதே மாதிரி எந்த கோயில்ல இருந்து கல்யாணத்தன்னைக்கு மாலை வருதோ அது வரலைன்னா உங்க குடும்பத்துல நகரத்தார் கல்யாணம் நடக்கலைன்னு அர்த்தம். அதாவது நீங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்கலாம், அப்ப வராது. அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது யார் முடிவு பண்றது? இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி நகரத்தார்கள் வந்து ஒவ்வொரு கோயிலையும் ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டு எத்தனையோ 100 ஆண்டு காலம் ஆச்சு. அதாவது பைராவி மாலை கொண்டு வந்தால் தான் நான் தாலி கட்ட முடியும் பெண்ணுக்கு. கோயில் மாலை வந்துருச்சான்னு கேட்குற கேள்வி இருந்தால் தான் எனக்கு அங்கே மரியாதை. கோயில் மாலை வரலைன்னா அந்த குடும்பத்தில் அங்கே வந்து யாருக்கும் இணைப்பு இல்லை அப்படிங்கிறது அது இன்டைரக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இப்போ இருக்கு. இப்போ இருக்கா? இப்போ ஏதாவது இன்டர்காஸ்ட் மேரி யாராவது பையனோ பொண்ணோ பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த கோயிலில் 2 பேருக்கு மாலை வராது. பட் மாலை வரலன்னு கூட கல்யாணம் அது பண்ணுவாங்க. ஆனால் இந்த மரியாதை போச்சு. அந்த மரியாதை இருக்காது. அதாவது கோயில் மாலை வரலை, கோயில் மாலைங்கிறது மிகப்பெரிய மரியாதை. அது இப்போ இல்லை. அதாவது ராஜா காலத்திலிருந்து இந்த நகரத்தார்கள் வாழ்க்கையை நடத்த தொடங்கினாங்கிறதுக்காக என்னன்னா, பெண்களும் ஆண்கள்கிட்ட ஒரு வந்து வெள்ளியில முத்தெல்லாம் பதிச்சு ஒரு கிளிக்கு மாதிரி ஒரு கத்தியை கொடுப்பாங்க. அதை எடுத்து கொண்டு போய் அங்கே அரச மரத்தில் வாழை மரம் கட்டி வச்சிருப்பாங்க. அதில் குத்தணும். எதுக்காக? அதாவது நாம அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அப்படியே அந்த நகரத்தார்கள் அந்த அளவுக்கு உரிமைப்பட்டவர்கள். அது ஒரு பெரிய விழாவாக எடுத்து நடத்துவாங்க. அது ஆயுத பூஜையில் நடத்துவாங்க, சரஸ்வதி பூஜை டைமில். அது என்னன்னா அரசாணி கால்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். கல்யாணத்தில் உள்ளே போனோடனே அரசாணி கால். அதாவது சோழன் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் வர முடியலன்னொன்னே தன்னுடைய சார்பாக அரசாணி கால்னு ஒன்று அனுப்பி வைப்பார். தான் வந்ததுக்கு சமம். அது என்னது? அது இப்படி, அதாவது ஒரு பித்தளையில் இருக்கும், அதில் நவதானியங்களை போட்டு வச்சுருப்பாங்க. பண்ணி அதில் தான் வந்து அந்த இதை போட்டு ஒரு கொடி மாதிரி ஏற்றி அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி. அது அரசாணிக்கால். அரசாணிக்கால் நட்டாச்சான்னு வைப்பாங்க உள்ள நுழையிற போது. அதான் வந்து இண்டிகேஷன், கல்யாணத்தினுடைய ஆரம்பம். அந்த காலத்தில் அரசன் ஒவ்வொன்றுக்கும், ஏன்னா சோழ நாட்டில் இவங்க செட்டில் ஆனதுனால அரசன் ஒன்னொன்றுக்கும் வர முடியாங்கிறனால அந்த அரசாணிக்கால் அனுப்பிச்சு வச்சு அவர் வந்ததுக்கு சமம். அதனால இதெல்லாம் மன்னர்கள் காலத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு சமுதாய பண்பாடுகள். அப்படி இது காரைக்குடியில் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு 90 ஊரில் காரைக்குடியை சொல்லித்தான் அடுத்த ஊரை சொல்ல முடியும். ஏன்னா செட்டிநாட்டில் வந்து காரைக்குடிக்கு தான் ரொம்ப மரியாதை. காரைக்குடியில் இடம் வாங்குறது சென்னையில் வாங்குற மாதிரி. அப்படி அது இப்போ கேபிட்டல் மாதிரி. ஆமாம், அது மாதிரி. ஏன்னா அங்கே போய் அப்பா காரைக்குடியில் ஒரு இடத்த வாங்கியிருப்போப்பா அப்படின்னு வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அங்கே இருந்து இங்கே வருவாங்க. ஏன்னா காரைக்குடியை சுற்றி எல்லாமே, அதாவது கல்லூரி இருக்கு, அழகப்பா கல்லூரி, அழகப்பா பல்கலைக்கழகம். அவர் ஒரு கொடை வள்ளல். அதாவது குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம். எந்த காலத்தில் கோடி? 1940. இன்னைக்கு என்ன எத்தனை கோடி? அது இருந்ததெல்லாம் கொடுத்து தனக்கு இருந்த வீட்டையும் தன் மகள் உமையாள் ராமநாதன் ஆட்சிக்கு கொடுக்காம அனாத பிள்ளைகள் வெளியே வச்சுட்டு இறந்து போனார். அவருடைய மரணத்தில் டெல்லியில் இருந்து அவர் பிரதமர் நேரு ஜனாதிபதியெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் கல்விக்காக எல்லாத்தையும் இழந்த ஒரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து பண்ணாங்க இல்லையா? இப்போ இருக்கு. இப்போ அழகப்பா பல்கலை, அதாவது முதல்ல அழகப்பா கல்லூரியா இருந்தது, இப்போ பல்கலைக்கழகமா மாறிடுச்சு. இன்னொன்று என்ன எனக்கு அதில் சந்தோஷம்னா, நான் ராஜாஜியோட படம் பண்ணி அது வந்து தேசிய விருது வாங்கின உடனே
அந்த 2 கல்லூரியில் நான் வந்து ஒரே ஒரு ஆண்டு மட்டும் படித்தேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வந்தேன். நான் படித்தேங்கிற சும்மா போனேன், ஏதோ ஒரு வருஷம் பார்த்தேன். படிப்பு வரல. இந்த கண்ணதாசன் அங்கே வந்து தலைமை தாங்க வந்தார். 3/11/62 நான் சொல்றது. கண்ணதாசனாயும் நகரத்தார் தானே? ஆமாம், அவர் வந்து தலைமை வாங்குறாரு, நான் அவர் தலைமையில் பாடுறேன். அவரை பார்த்த உடனே தான் எனக்கு சினிமா ஆசையே வந்தது. இல்லைன்னா ஒழுங்காக படிச்சிருப்பேன். நம்ம படிப்பை கெடுத்தது அவர் தான். ஏன்டா படிக்கிறாங்க வாங்குற மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அவர்கிட்ட போய் எல்லாம் அவசரமாக போகிறது சொன்னேன், இந்த மாதிரி நான் பாட்டெல்லாம் எழுதுவேன், அவர் தலைமையில் பாடுறேன். பாட்டு நல்லா இருக்குன்னாரு, என்னை பற்றி பாராட்டிட்டு காரில் ஏறிட்டார். எனக்கு என்னென்னா, நான் ஒரு 10 பாட்டு எழுதி வச்சுருக்கேன் சினிமாவுக்குன்னு. அதை அவர்கிட்ட காட்டி அவருடைய அபிப்பிராயம் கேட்கணும். அவர் சாப்பிடக்கூட இல்லை, நேரமாச்சு, ரயிலுக்கு புறப்படுறாரு. நான் பின்னாலே போய் காரில் என்னன்னாரு, இல்லை இந்த பாட்டை பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை எப்போ அது முன்னாலும் சொல்லக்கூடாதா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, சரி வண்டியில் ஏறிக்க அப்படின்னாரு. அவரோட வண்டியில் போனேன். வண்டியில் பிரயாணம் பண்ணி. ஆமாம், என்ன அழகப்பா காலேஜ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப மிஞ்சினா 5 நிமிஷம். அதுக்குள்ளே நான் இந்த அவரை பரபரப்பு உண்டாக்குறேன். மத்தியில் நிறுத்தப்பா, ஓரமாக நிறுத்து அப்படி லைட்டாக அவரே தட்டினார், கொடுனாரு. சும்மா அதாவது என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக பார்த்தாரு. எங்கே இந்த 2 நிமிஷத்தில் எதை படிக்க முடியும் பார்த்தாரு. என்ன பண்ணணுங்கிறாரு. இல்லை உங்களுடைய வாழ்த்து வேணும் கொடு அப்படின்னு எடுத்தார். முதல் பக்கத்தில் காரைக்குடி 3/11/62 நண்பர் நாராயணன் அவர்களின் கவிதைகள் சிலவற்றை கண்ணுற்றேன். கவிதைக்குரிய ஓசை சிறப்பு பறக்க விரிந்து கிடக்க கண்டேன். இந்த உள்ளம் எதிர்காலத்தில் பெரும் மலராய் மலர்ந்து மனம் வீசும். நம்பிக்கை ஒளியை இக்கவிதை நூல் தருகிறது. அன்பன் கண்ணதாசன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள்லாம் கண்ணதாசனுடைய விழாவுக்கு வர சொன்னீங்க, நான் வாணிமாலுக்கு வந்தேன், நீங்கள் அதை பாராட்டி பேசுனீங்க. என் வாழ்க்கையில் கண்ணதாசன் தான் எனக்கு ₹1,00,000 கொடுத்தாரு, வேற யாரும் கொடுத்தாரு. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு கோயம்புத்தூரில் ₹1,00,000 கொடுத்தாங்க. ஓஹோ, கண்ணதாசனை பற்றி பேச. ஆமாம், ஒரு பேழையில் வச்சு ₹1,00,000 கொடுத்தாங்க. நான் நான் சொன்னேன், நீங்கள் தரல, எனக்கு கண்ணதாசன் கொடுத்துருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணது இருக்கு. அவர் இல்லைன்னா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். அவர்லாம் எனக்கு மிகப்பெரிய அதாவது அவரை நினைக்கிற போதுக்குள்ள நான் ரொம்ப பெருமைப்படுவேன். சரி, வாழ்த்து கொடுத்துட்டாரு. நான் திக்கற்ற பார்வதி எழுதுகிறேன். அப்பவும் அவரை போய் பாட்டு எழுத கூப்பிடுறேன். அப்படியா, எங்கே வரணும்? அதாவது ஒரு எளிமையான, இவ்வளவு பாப்புலராக இருந்த போதும் பிரபலமாக இருந்த போதும் எந்த விதமான அந்த சினிமாத்தனம் இல்லாமல் உடனே அப்படியா எங்கே வரணும் இடம், சரி நாளைக்கு 10 மணிக்கு வர்றேன். டேய் அட்ரஸ் நோட் பண்ணிக்க, நீ வண்டி அனுப்பு, நீ வா போ, அதெல்லாம் சொல்ல வந்துட்டேன். ஒரு 20 படி ஏறுறாரு. அந்த பாட்டை சொன்னால் அவர் சொன்னார் சிட்டி பாபு மியூசிக். அவர் வீணை வித்வான். 10,000 போடனா அவர் வாழ்த்துக்கிட்டே இருக்காரு. நான் எழுதி கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிங்க. ஏன்னா 10,000 போட்டால் நான் எழுதலாம், இல்லையா இதுக்கு எனக்கு எழுத வராது அப்படின்னு உடனே எழுதி கொடுத்தாரு. கிடுன்னு தம்பி வரட்டுமான்னு போயிட்டாரு. அதாவது பணத்தை வந்து கொஞ்சம் கூட இந்த அளவு கூட எதிர்பாராத ஒரு கவிஞரை நான் சந்திச்சிருக்கேன்னா அவர் தான். யாருக்குமே நடக்காத ஒரு சம்பவம் சொன்னீங்க. அவர் இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.